இப்போது வரைக்குமான வாக்கு சதவீதங்களை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே சொன்னது போல ஏகேடி தான் முன்னிலையில் இருக்கிறாரு. இன்னும் அதிகபட்சமான வாக்குகள் எண்ணப்பட வேண்டியிருக்குனாலும் தொடக்க நிலையிலேயே அந்த அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய லீடுங்கிறது பெருசாக இருக்குது. அனுரகுமார திசநாயக்க 52.67% வாக்குகளோட 5,31,000 வாக்குகளை இதுவரை பெற்றிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச 21.79% வாக்குகள் 2,19,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய திரு ரணில் விக்ரமசிங்கே 18.99% வாக்குகள் மட்டுமே கிடைச்சிருக்கு. 1,91,618 வாக்குகள் இதுவரைக்கும் பெற்றிருக்கக்கூடியது. அரியநேந்திரன் பாக்கிய செல்வம் இவர் தான் பொது வேட்பாளராக தமிழர்களால் நிறுத்தப்பட்டவர் வடக்கு மாகாணத்தில். அவருக்கு 2.46% வாக்குகள், அதாவது 24,768 வாக்குகள் இதுவரைக்குமானது. இது இன்னும் எண்ணப்பட வேண்டியிருக்கு. ஒட்டுமொத்தமாக நீங்கள் இதில் பார்க்க முடியும் 50% மேலான பகுதிகளை அனுரகுமார திசநாயக்க பெறக்கூடியதை பார்க்கிறோம். இதில் 50 லட்சம் வாக்குகளை பெற வேண்டியிருக்கும் ஒருத்தர் வெற்றி பெறுவதற்கு. இப்போதான் 5 லட்சத்தை அடைந்திருக்கிறார். இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது. ஏன்னா எண்ணிக்கை இன்னும் இப்போதான் தொடங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் நம்ம இதை பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடியதில் தற்போதைய நிலையில் 52% வந்திருக்குது. இப்போ நம்ம லேட்டஸ்ட் நிலவரம் பார்க்கும்போது 6,24,000 வாக்குகளாக இப்போ வந்திருக்கிறது சமீபத்திய வாக்குகள். அதே போல 23.2% வாக்குகளோட சஜித் பிரேமதாசா 2,78,000, 2,12,000 வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கன்னு இருக்கு. மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமா அங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல என்ன மாதிரி, அதாவது தேர்தல் மாவட்டங்களா 22 மாவட்டங்கள். அதில் குறிப்பா ஜாஃப்னாலாம், அதாவது யாழ்ப்பாணம் சொல்லப்படக்கூடிய ஜாஃப்னா தமிழர்கள் அதிகமாக வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடியது. ஜாஃப்னாக்குள்ள தான் நமக்கு கிளிநொச்சியும் சேர்ந்து வருது. இது ரெண்டும் சேர்ந்த தேர்தல் மாவட்டம். அங்கே ரணில் விக்ரமசிங்கேவுக்கு 31% வாக்குகள். ஜாஃப்னாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் பகுதி, அங்கே ரணில் விக்ரமசிங்கே லீடில் இருக்காரு. இதுவரைக்கும் எண்ணப்பட்டிருக்கிற 80,000 வாக்குகளில் 31% வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசாவுக்கு 27% வாக்குகள், அரியநேந்திரனுக்கு 27% வாக்குகள், 10% தான் அனுராவுக்கு இருக்குது. இது யாழ்ப்பாணத்துடைய நிலைமை. தமிழர்கள் வடக்கு பகுதியில் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல இருந்து அந்த எண்ணிக்கை. அதே போல் வன்னி பகுதியை பொறுத்த வரைக்கும் அதுவும் வடக்கு மாகாணத்தில் இருக்கிறது தான். வன்னி பகுதி தேர்தல் மாவட்டமாக வன்னி அங்கே இருக்கிறதுல வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு இது மூணும் சேர்ந்தது தான் இந்த வன்னி பகுதி. அங்கே சஜித் பிரேமதாசாவுக்கு 38.38% வாக்குகள் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் எண்ணப்பட்டிருக்கிற 12,767. ரணில் விக்ரமசிங்கே 33.35, அனுரா 16.39, அரியநேந்திரனுக்கு 9.09. இந்த இடத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் சஜித் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையிலும் கூட இந்த முடிவை பார்க்க முடியும். அதேபோல் இது மட்டக்களப்பு பகுதி தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது தான். இது கிழக்கு பகுதியில் வரக்கூடியது. மட்டக்களப்புலையும் ரணில் விக்ரமசிங்கே 46.97, சஜித் 25.23, அனுரா 19.51, அரியநேந்திரனுக்கு 7.09 இருக்கு. ஆனால் திருகோணமலை, அதுபோல் நம்ம இன்னொரு பகுதி பார்த்தோம்னா கிழக்கு பகுதியில் திருகோணமலை மட்டும் வேறாக வாக்களிச்சிருக்க பார்க்குறோம். தமிழ் பகுதியாக இருக்கக்கூடியது. ஆனால் அங்கே அனுராவுக்கு 37.89% வாக்குகள், 14,000 வாக்குகளில் சஜித் 31.37%, ரணில் 25.1, அதே போல் அரியநேந்திரன் தமிழ் பொது வேட்பாளர் 2.98 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் தென்னிலங்கை முழுக்கவே ஏகேடிக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கிறது. அவருடைய சொந்த மாவட்டம் அனுராதபுரா, அங்கே இதுவரைக்கும் 53,484 வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு. அதில் 61% வாக்குகளோட முன்னிலையில் இருக்காரு அனுரா. அதே போல் அதுக்கு பிறகு சஜித்துக்கும் அனுராவுக்கும் 40% இடைவெளி இந்த பகுதியிலலாம். நீங்கள் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா புத்தாலம் 59.72%, அதே போல் மற்ற எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரத்னபுரா 60% வாக்குகள். இந்த தென்னிலங்கை முழுக்கவே 60% வாக்குகள். பதுல்லா மட்டும்தான் 48.44 அனுராவுடைய வாக்குகள் 50க்கு சற்றே குறைவாக இருக்கிறது. ஆனால் மற்ற மாநிலங்களில், அதாவது இலங்கையினுடைய தென்பகுதியில் தான் சிங்களர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. அங்கே முழுக்க முழுக்க அனுரகுமார திசநாயக்கவுடைய அந்த லீடு இருக்கு. இப்போதைய நிலைமையில முழுமையாக நம்ம பார்க்குறோம். தற்போதைய நிலவரத்தில் லேட்டஸ்ட் நிலவரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுராவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 52% வாக்குகளோட முன்னிலை பெற்றிருக்கிறாரு. 50% வாக்குகளை பெறக்கூடியவர் தான் அங்கே அதிபராக தேர்ந்தெடுப்பார். ரொம்ப தொடக்க நிலை தான். இன்று மதியத்துக்குள்ளாக முடிவுகள் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது.